வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியிலையும் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி 2 கப்புள் ஒரு ஃபேமிலியில் பண்ணுறாங்க. இவங்க எப்படி டயட்டை ஹேண்டில் பண்ணும்? மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, சமைக்கவே டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை, ஸோ வெளியிலேருந்து நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க. இல்லை வெறும்ன டீயே ஒரு நாளைக்கு 4-5 தடவை குடிச்சிட்டு இது போரும் அப்படின்னு வச்சிடறாங்க. வெளியிலேருந்து தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தயிர் சாதம் கூட வெளியிலேருந்து சாப்பிடுங்க. ஸோ 2 பேருக்கும் குக்கிங் தெரியணும், 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வாழைத்தண்டெலாம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், இதை சாப்பிட்லாம். ஸோ டெஃபினட்டாக வெஜிடபிள் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், கலந்த சாதமாக இருந்தால். காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் வீட்லேயும் வேலை பார்க்கணும், வெளியிலையும் வேலை பார்க்கணும். இந்த மாதிரி 2 கப்புள் ஒரு ஃபேமிலியில் பண்ணுறாங்க. இவங்க எப்படி டயட்டை ஹேண்டில் பண்ணும்? மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, சமைக்கவே டைம் இல்லை, சாப்பிட டைம் இல்லை, ஸோ வெளியிலேருந்து நிறையா வாங்கி சாப்பிட்றாங்க. இல்லை வெறும்ன டீயே ஒரு நாளைக்கு 4-5 தடவை குடிச்சிட்டு இது போரும் அப்படின்னு வச்சிடறாங்க. ஸோ இதுவும் நல்லது கிடையாது. வெறும் டீயே 4-5 தடவை குடித்தா, இன்ஃபேக்ட் டீ போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 3 to 5 தான் அவங்க மேக்ஸிமமே சொல்கிறாங்க. அப்போ நம்ம 3ல் நிறுத்திக்கணும். ஏன்னா டீ காஃபி நம்ம உணவோடு எடுத்தால் அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் குறைஞ்சிடும். கால்சியம் அயர்ன் நம்மளுக்கு உடம்புல சேராது. ஏன்னா டீ காஃபியில் டேனன்ஸ் இருக்குது. இது நம்ம இந்த 2 நியூட்ரியன்ஸை நம்ம உடம்புல சேர்க்காத பண்ணிடுது. அதனால டீ காஃபி இன் பிட்வீன் மீல்ஸ் தான் குடிக்கணும். ஏர்லி மார்னிங் 11 o'clock இல்லை 4 o'clock ரெகுலராக இதை குடிச்சிங்கன்னா இது நல்லது கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளியிலேருந்து தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தயிர் சாதம் கூட வெளியிலேருந்து சாப்பிடுங்க. ரைஸ் அவங்களுக்கு நிறையா காணணும், ஏன்னா கமர்ஷியலாக பண்ணுறாங்க. அதனால அதில் கொஞ்சம் சோடா போட்டுருவாங்க. போட்டால் அது நிறையா அவங்களுக்கு வரும். ரைஸ் குவான்டிட்டி வால்யூம் ஜாஸ்தியாகும். ப்ளஸ் தயிர் அவங்க புளிக்க வைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். புளிக்க வச்சுட்டா இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட்டர் இதெல்லாம் நிறைய வைக்க இடம் இல்லைன்னா புளிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தயிர் சாதத்தை கூட தயிர் அண்ட் பாலை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது பண்ணவே கூடாது. ஏன்னா தயிர் ஃபுல்லாக தயிராக இருக்கும், இல்லை பால், இது 2யும் மிக்ஸ் பண்ணி அது சரியாக அந்த செட் ஆகாத நம்ம சாப்பிட்டோம்னா இது உடம்புக்கு நல்லதில்லை. இதை அடிக்கடி சாப்பிட்டோம்னா டைஜஷனே அஃபெக்ட் ஆகிடும். அடுத்து இந்த 4 o'clock 5 o'clock இல்லை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகிற டைமில் பயங்கரமாக பசிக்குதுன்னு இவங்க சமோசா, கச்சோரி இந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. இல்லை சாண்ட்விச் அந்த மாதிரி சாப்பிட்ருவாங்க. ஏன்னா வீட்டுக்கு போய் தான் சமைச்சு அவங்க சாப்பிட்ட டைம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷன்லேயும் இருக்கவங்க, வீட்லேயும் வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணணும், அதை பற்றி நம்ம பேசலாம். இப்போ 2 பேர் இருக்காங்க, அப்போ கூட ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வந்துடுது. இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை அது மாதிரினா தனியாக கூட பிரிஞ்சிடுறாங்க. ஸோ 2 பேருக்கும் குக்கிங் தெரியணும், 2 பேரும் ஹெல்ப் பண்ணணும். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். இப்போ சின்ன குழந்தைங்க இருக்காங்க வீட்டில், அவங்க கூட ஒரு லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணுறது, வாட்டர் பாட்டிலில் ஃபில் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டா அந்த டைம் அவங்களுக்கு கிடைக்கும் டக்குன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. ஸோ அதனால காலை உணவில் ஃபஸ்ட்டு டெஃபினட்டாக அவங்க இட்லியே தினம் சாப்பிட்டா கூட ப்ராப்ளம் இல்லை, பட் வீட்டில் மாவு அரைக்கணும். இது சாட்டர்டே சண்டேயில் டைம் இருக்கிறச்சே டெஃபினட்டாக அரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா வெளியிலேருந்து வாங்கின மாவு எல்லாமே ஹெல்த்தியாக நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா வெளியிலேருந்து வாங்கின மாவு, சில மாவு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட புளிக்கிறதே இல்லை. நம்ம வீட்டில் செஞ்ச மாவு உடனே 3 நாளில் புளிக்க ஆரம்பிச்சது அதே ஃப்ரிட்ஜில். ஏன், என்ன போடுறாங்க, எப்படி அது புளிக்கலை, இது நம்மளுக்கு தெரியாது. அதனால பெட்டர் நம்மளே மாவு பண்ணுறது. அடுத்தது வீட்டில் மாவு பண்ணால் கொஞ்சம் மில்லட்ஸ் ஆட் பண்ணி பண்ணலாம். கொஞ்சம் இந்த சேப்பரிசி, கைக்குத்தல் அரிசி இதெல்லாம் போட்டு பண்ணலாம். இது வெளியிலேருந்து வாங்கினா அந்த அளவு கிடைக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா எது குயிக்காக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஃப்ரூட், ப்ளஸ் சட்னி அரைச்சி வச்சு கூட சாப்பிட்லாம்.
நிறைய வீட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தொக்கு வாங்கி வச்சுக்கிறாங்க, அதை வச்சு சாப்பிட்றாங்க. தொக்குல எக்கச்சக்க எண்ணெய் இருக்குது. இப்போ கருவேப்பிலை தொக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்களுக்கே சொல்கிறாங்க. வெந்தயக்கீரை தொக்கு ரொம்ப நல்லதுன்னு எங்கள்கிட்டயே சொல்கிறாங்க. அது தொக்கா பண்ணால் அந்த கீரையில் இது பெனிஃபிட் போயிடுது. ஏன்னா அவ்வளோ தூரம் அதை வதக்கி வதக்கி அதில் எண்ணெய் நிறையா போட்டு பண்ணினாதான் அதை நிற்கும் ரொம்ப நாள். அப்போ என்ன ஆயிடுது, அதில் இருக்கிற விட்டமின் மினரல் பெனிஃபிட் கம்மி ஆயிடுது. அதனால ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சாப்பிட முடியுமோ கொஞ்சம் ஃப்ரூட்டு கொஞ்சம் இது சாப்பிட்டு ஒரு சட்னி அரைச்சி வச்சு 2-3 days கூட யூஸ் பண்ணிக்காங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் மத்தியானம் என்ன சாப்பிட்றாங்க கேளுங்க. இந்த மாதிரி மிக்சட் ரைஸ், லைம் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், புளி சாதம் இந்த மாதிரி சாப்பிட்டுறாங்க. இது புரோட்டீனே கிடையாது. லைம் ரைஸில் லைம் இருக்குது, புளி சாதத்தில் புளி, அதில் இருக்கிற அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்குது. இது 10 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டா ஓகே, அப்படி கிடையாது. வாரத்தில் 4-5 நாள் இப்படி தான் சாப்பிட்றாங்க. இது சாப்பிட்டா என்ன ஆயிடுது, ஒன்று அதோட கூட சாப்பிட ஃப்ரைட் ஐட்டம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சிப்ஸு இல்லை வத்தல் அப்பளம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ வெஜிடபிளும் கிடையாது, ப்ரோட்டீனும் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் வீட்டில் பண்ணி அதை எடுத்துன்னு போயிடலாம். இல்லை நாங்கள் வெளியில் ஸ்ப்ரவுட்ஸ் வாங்குவோம். வெளியில் ஸ்ப்ரவுட்ஸ் வாங்கினா தண்ணியில் போட்டு அலம்பி தான் எடுத்து சாப்பிட முடியும். அப்போ அதில் இருக்கிற நன்மை பூரா அந்த தண்ணியோடு ஓடி போயிடுது. என்சைம்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸு எல்லாம் அந்த தண்ணியோடு ஓடி போயிடுது. அப்போது வெறும் பச்சை பயிறு அப்படியே சாப்பிட்ற மாதிரி, ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ முளைக்கட்டினது நம்ம வீட்டில் செஞ்சால் தான் பெனிஃபிட். பச்சை பயிறு வெறும் ஊற போட்டு அப்புறம் மறுநாள் எடுத்து அதை டப்பாவில் போட்டிங்கன்னா மத்தியானத்துலேருந்து நெக்ஸ்ட் 2-3 days யூஸ் பண்ணலாம். அது வளர்ந்துட்டே போகும், அப்படியே சாப்பிட்லாம். லைம் புழிஞ்சிட்டு போங்க, உப்பு போட்டு போங்க, ஒன்றுமே ஆகாது. இது சாப்பிட்லாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் சன்னா இல்லை இது ரோஸ்டட், உங்களுக்கு கிறிஸ்பியாக எதாவது வேணுன்னா உப்பு கடலை எடுத்துகிட்டு போங்க. அதை சிப்ஸுக்கு பதில் இந்த கலந்த சாதத்தோட ஒரு 1/2 கப்பு 3/4 கப்பு அதில் சாப்பிட்டிங்கன்னா ப்ரோட்டீனுக்கு ப்ரோட்டீனும் வரும், ப்ளஸ் ஒரு வெள்ளரிக்காய் இல்லை ஒரு தக்காளி இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் அது கூட வெஜிடபிள் சாப்பிடுங்க. இல்லை நாங்கள் வெஜிடபிள் பண்ணுவோம், பட் ரொம்ப கொஞ்சமாக தான் பண்ண முடியும், எங்களால் காலையில் எழுந்து எதாவது கட் பண்ண முடியல அப்படின்னா போனால் போகிறது, நைட்டில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் வெஜிடபிள் பண்ணி கொஞ்சம் நியூட்ரியன்ஸ் குறையும், பட் ஸ்டில் நார் சத்தெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதனால அந்த மாதிரி ஒரு கீரையெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம், அது மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. கேபேஜ், கீரை, காலிஃப்ளவர், ப்ராக்கலி எல்லாம் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணலாம். இதெல்லாம் இல்லை பீன்ஸ், அவரைக்காய், காராமணி ப்ரீவியஸ் நைட் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழைத்தண்டு, வாழைப்பூ எப்படியுமே கட் பண்ணி நம்ம மோரில் தான் போட போகிறோம். ஸோ அது டெஃபினட்டாக மோரில் போட்டு வச்சுக்கலாம். காலையில் அதை யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம, அதுவும் வாழைத்தண்டெலாம் ரொம்ப ஈஸியாக குக் ஆகிடும், இதை சாப்பிட்லாம். ஸோ டெஃபினட்டாக வெஜிடபிள் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், கலந்த சாதமாக இருந்தால். இதே நீங்கள் தயிர் சாதம் வீட்டில் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போது நீங்கள் பால், சூடான பால் போட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த வெதர்லேயும் காலையிலேருந்து மத்தியானத்துக்குள்ளே அது தயிர் ஆகிடும். வேற வெளியிலேருந்து சாப்பிட்டா அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அது கார்த்தால நீங்கள் 8 மணிக்கு போட்டு 1:30 மணிக்கு சாப்பிட போகிறீங்க, அதுக்குள்ளே அது தயிர் ஆகிடும். அந்த மாதிரி சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோடையும் வெஜிடபிள் தேவைப்படுது. அண்ட் பாலில் 100 ml 3.2 grams தான் ப்ரோட்டீன். 3.2 gram ப்ரோட்டீன் குட் ப்ரோட்டீன். ஆனால் பருப்பில் 30 grams 8 to 10 grams ப்ரோட்டீன். ஸோ அதனால கொஞ்சம் பருப்பும் தேவைப்படும். அண்ட் இல்லை எக்கு யார் எடுத்துக்கிறீங்களோ ஈஸியாக எக்கை பாயில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். தயிரும் கூட சாப்பிட முடியும்னா சாப்பிட்லாம். இந்த 4 o'clock 3 o'clock பசிக்கிற டைமில் டீயோட பிஸ்கெட்டு இல்லை ப்ரெட்டு இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த டைமில் ஒன்று உப்பு கடலை இல்லை பொரி, மசாலா பொரி, இல்லை இந்த இது லோட்டஸ் ஸ்டெம்மை வறுத்து எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஒரு மிக்சராக பண்ணிக்கலாம். என்னது மிக்சர் வெளியில் வாங்காதீங்க, மசாலா பொரியும் வெளியில் வாங்காதீங்க, அதில் நிறையா எண்ணெயும் போடுவாங்க, ஃப்ரைட் ஐட்டமும் போடுவாங்க. நீங்களாக பண்ணலாம். பொரி, கொஞ்சம் வேர்க்கடலை, கொஞ்சமாக நிறையா பொட்டுக்கடலை இல்லை உடச்ச கடலை,
இல்லை உப்பு கடலை, ப்ளஸ் இதில் ஏதாவது கொஞ்சம் மக்கானா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி இது அவலை வறுத்து அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம், அது சாப்பிடலாம். ப்ளஸ் டின்னர் வந்து லைட்டாக சாப்பிடணும். இட்லி, தோசை, வெஜிடபிள் ப்ளஸ் ஒரு தால். இந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுமே வழிய, நீங்கள் வந்து வெளியில் அடிக்கடி சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு போட்டு இதில் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து வேலை பண்ணிவிட்டு ப்ளஸ் வீட்டு வேலையும் பண்ணுறதே எப்படி டயட்டை மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.